ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஃப்ரெஷ் க்ரீம் கேக் செஞ்சாலும் அதுக்கு வந்து லேயரில் எவ்வளோ க்ரீம் கொடுக்கணும்னு நமக்கு தெரியாமல் இருக்கலாம். தெரியாமல் இருக்க எல்லாருக்குமே இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ந்து பாருங்கள், லைக் பண்ணிவிட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான சாக்லேட் ஸ்பாஞ்ச் எடுத்து கட் பண்ணிவிட்டு நம்ம லேயரில் க்ரீம் கொடுக்குறோம். லேயரில் எந்த அளவுக்கு க்ரீம் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, லேயர் வந்து ஒரு லேயரோட சைஸ் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 இன்ச் இருக்குது, 1/2 இன்ச் இருக்குது அப்படின்னா நம்ம 1/4 இன்ச் அளவு க்ரீம் கொடுக்கணும். பாருங்கள், இந்த அளவு தான் பாருங்கள், நான் கரெக்டாக கொடுத்துருக்கேன். அந்த மாதிரி 1/2 இன்ச் கேக் இருக்கலாம், 1/2 இன்ச்சோ 1 இன்ச் கூட இருக்கலாம். சரி, நீங்கள் அடிக்கிற கேக் வந்து ஹைட்டாக இருக்கலாம். 1/2 இன்ச் இருக்குது அப்படின்னா நீங்கள் 1/4 இன்ச் அளவு க்ரீம் கொடுத்துக்கோங்க. அதுதான் கரெக்டான அளவு. ஏன் அதிகமாக கொடுத்து கூட நம்ம செஞ்சிடலாம். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமருக்கு வந்து அது பிடிக்காமல் போகலாம். அதிகமாக க்ரீம் நிறைய பேர் விரும்ப மாட்டாங்க. அதனால் நம்ம கரெக்டான அளவில் க்ரீம் கொடுக்கும்போது கரெக்டாக இருக்கும். கஸ்டமருக்கு வந்து எந்த கஷ்டமும் இருக்காது. இதான் பாருங்கள், 1/4 இன்ச் க்ரீம் இருக்கும். இது 1/2 இன்ச் கேக் இருக்குன்னா எல்லாருமே வந்து பிளாக் ஃபாரஸ்ட் பார்த்திங்கன்னா செரி சாப் பண்ணிவிட்டு லேயரில் கொடுப்பாங்க, சாக்கோ சிப்ஸ் கொடுப்பாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா சாக்லேட் க்ரீமே கொடுத்துருக்கேன். சாக்லேட் க்ரீம் அண்ட் சாக்கோ சிப்ஸ் கொடுத்து நான் வந்து கேக்கு செஞ்சுருக்கேன். மேலேயும் க்ரீம் பார்த்திங்கன்னா நம்ம இதே மாதிரி இப்போ லேயரில் கொடுத்த க்ரீமே அளவை விட கொஞ்சம் கூட சேர்த்து நம்ம மேலே அப்ளை பண்ணிவிட்டு பண்ணோன்னா நம்ம ஃபினிஷ் பண்ணி எடுக்கும்போது நிறைய க்ரீம் நம்ம எடுத்துருவோம். கரெக்டான அளவில் நம்ம க்ரீம் கண்டிப்பாக கொடுத்துருவோம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்த விஷயமே இதுதான். கேக்கில் வந்து க்ரீம் எப்படி கரெக்டான அளவில் கொடுக்கறது அப்படின்னு சொல்லி நான் சொல்லணும்னு நினச்சேன், சொல்லிட்டேன். நான் சொன்ன இந்த விஷயம் வந்து உங்களுக்கு கரெக்டாக கன்வே ஆகிருக்கும், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இது சம்மந்தமாக வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள், நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, இந்த கேக்கை நம்ம வந்து செரி வச்சு கடைசியாக வந்து க்ரம்ஸ் அப்ளை பண்ணிவிட்டு செரி வச்சு ஃபினிஷ் பண்ணி முடிச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதேமாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் சேனல் பார்த்துட்ருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.